தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலோட அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சிவனாண்டியோட சித்தப்பா அண்டு மாயா இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மாயா சொல்கிறாங்க, அந்த டிரைவரை தவிர மகேஷை யாரும் கடத்தி வச்சுருக்க மாட்டாங்க, அவங்கிட்ட தான் என் மகேஷ் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட சிவனாண்டியோடைய சித்தப்பா, உன்னுடைய மகேஷ் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்யணும், அப்படி செஞ்சால் தான் மகேஷ் உனக்கு கிடைப்பாரு அப்படின்னு சொல்லும்போது மாயாவுக்கு புரியலை. அப்போ தான் அவர் விளக்கமாக மாயா கிட்ட சொல்கிறாங்க, நல்ல ஒரு வக்கீலாக பிடிச்சி கோர்ட்டில் தன்னுடைய கணவரை காணும், கண்டுபிடிச்சி தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் போடு. அப்போது கோர்ட் மூலமாக மூவ் பண்ணோம்னா உன்னுடைய கணவரை அவர் கொண்டு வந்து ஆஜர்படுத்தி தானே ஆகணும், அப்போது உன் கணவரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மாயாவுக்கு நல்ல ஒரு ஐடியாவாக சிவனாண்டியுடைய சித்தப்பா சொல்கிறாங்க. மாயாவும் பார்த்திங்கன்னா நான் உடனே இந்த மனு தாக்கலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதோட இந்த ப்ரொமோவை முடிக்கிறாங்க. ஸோ கார்த்திக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை, இப்போ மாயா ஒரு பக்கம் அடுத்த ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அப்கமிங் எபிசோடு இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.